வணக்கம் நண்பர்களே. அரசி சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல பார்த்தோம்னா, நம்ம அர்ஜுன், சாமந்தி உறவு அரசிக்கு தெரிய வருது. நம்ம அர்ஜுன் சாமந்திக்கு தலையில பூவ வச்சு விடுறாங்க. இத மொட்டை மாடியிலேருந்து பார்க்குறாங்க. இருந்து வேலைக்காரங்களு கூட இப்படி பழக ஆரம்பிச்சுட்டா, இவனோட ஸ்டேட்டஸ் என்ன? என் பையனாட்டு இருந்து இவனுக்கு மட்டும் ஏன் இதை புரிய மாட்டேங்குது? ஆதவன் எப்படி இருக்கான், இவன் எப்படி இருக்கான் அப்படின்னு கோவத்துல கொந்தளிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா, நம்ம ஆதவன் கூட ரோஜா கூட இவங்க சாமந்தியோட அக்கால தான் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ரோஜா ஆதவனுக்கிட்ட பெரிய பணக்காரங்க மாதிரியே பில்டப் பண்ணி கொண்டு போகிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா, நம்ம அர்ஜுன் சாமந்தி காதல் ஆரம்பிச்சுட்டு, காதல் ரெண்டு பேர்த்துக்கும் உணர ஆறதுக்கு முன்னாடி முளையிலே கிள்ளி எறிய நம்ம அரசி தயாராகிட்டாங்க அப்படின்னே சொல்லலாங்க. அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். அங்கே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோம்னா, சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்தில் தான் சோபா செட்டுக்குள்ளே கிடக்க அந்த அரசியோட நகைங்க, நம்ம ராணியோட நகை அதாங்க. அதை எப்படியாவது எடுக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம சாமந்தி வலை வீசி தேடிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா, சோபா செட்டுக்கு கீழே இருக்கிறத அதை தூக்கிறாங்க. தூக்கி பத்திரமா கொண்டு போயிறாங்க. ராணி, நீங்கள் காப்பாற்றி தந்துட்டீங்க. இந்த அரசி மேடத்துக்கு கண்ணில் பட்டுட்டா ரொம்பவே சிக்கலாக முடிஞ்சிடும் அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறாங்க. காட்டுராஜா கூட இதுக்கு தான் டீலிங்க இந்த அரசி வச்சுட்டு இருப்பா போல இருக்கு. இவளுக்கும் காட்டுராஜாவுக்கும் என்ன சம்மந்தம்னு தெரியல. நான் தான் அந்த நகை எடுத்துகிட்டு வந்த வேலைக்காரி அப்படின்னு விஷயம் தெரிஞ்சிட்டனாலே இந்த அரசி ஆடுன்னு ஆடிடுவா அப்படின்னு அந்த இடத்துல கோபத்தில் எப்படியாவது இவ கண்ணில் படாமல் இந்த நகையை பாதுகாக்கணும். இந்த வீட்டில் இருக்கிறது நம்மளுக்கு அவ்வளோ நல்லதில்லை. எப்போ வேணாலும் ஆபத்து இருக்குது. இந்த காட்டுராஜா இந்த நெக்லஸ் இவங்க கையில் தான் இருக்குது அப்படின்னு நம்ம ஃபோட்டோவை அனுப்பி கொடுத்தாலே போதும். இந்த அரசி என்கிட்ட இருந்து இந்த நெக்லஸை எடுக்காமல் விட மாட்டேன். ஆனால் நான் ராணிக்கு கொடுத்த வாக்குப்படி நான் கண்டிப்பாக இந்த நகை ராணியோட பேத்திக்கு போய் சேரணும் அப்படின்னு இதுக்காக என் உயிர் போனாலும் சரி, நான் ராணியோட பேத்திக்கிட்ட இதை ஒப்படைச்சே தீர்வேன். அவங்க யார், எங்கே இருக்காங்க அப்படின்னு உள்ள விஷயத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த சைடு நம்ம அர்ஜுனுக்கு ஏகப்பட்ட கவலைங்க. இந்த கடவுளே, எனக்கு வாழ்க்கையில் ஒரு பிடிமானம் இல்லாமல் இருந்து, ஆனால் எனக்கு ஒரு பிடிமானம் வந்ததே இந்த சாமந்தியை பார்த்து தான். சாமந்தி தான் எனக்கு சந்தோஷம், ஒட்டுமொத்த சந்தோஷத்துக்கும் காரணம் அவள் தான். நான் ஒரு வெறுப்பு அடைஞ்சு நான் இருந்த நிலையில் என்கிட்ட அன்பாக பழகினவ சாமந்தி. இப்போ என்னென்னா, அவளை நான் கட்டி பிடிச்சேன் அப்படின்னு ஒரு காரணத்துக்காக என்னை விட்டு விலகிட்டா. இப்போ என்னை கூட பேசக்கூட மாட்டேங்க. ஆனால் எங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ளே கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்டிங் வரணும். அவள் பழையபடி என்கிட்ட பேச வரணும். எங்களுக்கு ரெண்டு பேர்த்துக்குள்ளே காதல் பூக்கணும். அவள் மனசுலேயும் என் மனசில் இருக்கிற மாதிரி காதல் வரணும். இது எல்லாமே உன்னோட நீ நடத்தி தரணும் ஆண்டவா அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறாங்க அர்ஜுன். அதே நேரத்தில் பார்த்தோன்னா, நம்ம சாமந்திக்கு நிறைய சாமந்தி பூ கிடக்கு. இதை கட்டி கொடுக்கலாம் அப்படின்னு பூ கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அர்ஜுன். ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா, பூக்களை கெட்டிக்கிட்டு, இந்த பாரு, இந்த பூ ரொம்பவே நல்லா இருக்குது, சாமந்திக்கு தலையில் வச்சோன்னா இந்த பூவுக்கு இன்னும் அழகு கூடிடும் அப்படின்னு அந்த இடத்துல பார்த்துக்கிட்டு நிற்கவே நம்ம சாமந்தி வராங்க. இந்த பாரு சாமந்தி, எங்கள் அம்மா நீ கொடுத்த சர்ப்ரைஸ் கிஃப்டை சந்தோஷமாக ஏற்றுக்கிட்ட சந்தோஷத்தில் தான் உன்னை நான் கட்டி பிடிச்சிட்டேன். மற்றபடி எனக்கு எந்த இதுவுமே இல்லை அப்படின்னு சொல்ல உங்கள் அம்மாவா அப்படின்னு அந்த இடத்துல கேட்குதானே. ஐயோ, நம்ம வீட்டுக்கார அம்மாவன்னு சொன்னேம்மா அப்படின்னு அந்த இடத்துல அப்படியே உள்டாவாக அடிச்சிடாங்கன்னு சொல்லலாம் நம்ம அர்ஜுன். இந்த சைடு பார்த்தோம்னா, பரவாயில்லையே, ஓனரை கூட அம்மானி பார்க்க முடியுமே, என்னால் எங்கள் அம்மாவை தவிர மற்ற ஆட்களை அம்மானி பார்க்க முடியாது அப்படின்னு அந்த இடத்துக்கு இவங்களெல்லாம் நான் கொண்டு வரவே முடியாது. எங்கள் அம்மா எனக்கு அம்மா தான், வேறு யாருமே அதுக்கு தகுதியானவங்க இல்லை அப்படின்னு நம்ம சாமந்தி ஒரு போடு போடுறாங்க. இதை பார்த்த உடனே நம்ம அர்ஜுன் அம்மா மாட்டிக்கிட்டோம் இப்போ கூட, அதனால் எப்படியே எஸ்கேப் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, சாமந்தி, நான் ஒரு சந்தோஷத்தில் பண்ணக்கூடிய விஷயந்தான். ஆனால் நான் உனக்கு கஷ்டப்படுத்தணும்னு நான் உன்னை கட்டி பிடிக்கலை அப்படின்னு சொன்னாரோ. இந்த பாரு, நீ இப்போ இந்த பூவை ஏற்றுக்கிட்டேன்னு உன் தலையில் வச்சாதான் கண்டிப்பாக நீ என்னை ஏற்றுக்கிட்ட, என் கூட பழையபடி ஃப்ரெண்டாக பழகுவ அப்படின்னு எனக்கு நம்பிக்கை வரும். இதை பூவை நீ வை அப்படின்னு சொல்லாங்க. ஒரு கட்டத்தில் சாமந்தி, உனக்கு என்ன இப்போ இந்த பூவை தூக்கி நான் தலையில் வைக்கணும், அதானே, கொண்டா நான் வைக்கிறேன் அப்படின்னு வைக்கிறாங்க.
அதே நேரத்தில் இப்போ நல்லா இருக்கா அப்படின்னு வந்து நம்ம சாமந்தி கேட்க நேரம், இந்த பூ நல்லா தான் இருக்குது, ஆனால் கொஞ்சம் சரிஞ்சு இருக்குது, சரியாக நேராக வரல, அப்போ நானே வச்சு விட்றேன் அப்படின்னு வந்து நம்ம அர்ஜுன் வந்து சாமந்திக்கு தலையில் அந்த பூவை வச்சு விட்றாங்க. மொட்டை மாடியிலேருந்து நம்ம அரசி பார்க்குறாங்க. ஓஹோ, இங்கே இப்படி ஒரு காதல் பூக்குறா, அதுவும் என்னோட பையனா என் ரத்தமாக இருந்துக்கிட்டு எதுக்காக போய் அந்த வேலைக்காரங்களுக்கு கூட வந்து எவ்வளோ டீப்பாக வந்து பழகிறான்னு தெரியலையே. இதே மாதிரி தான் என் கணவர் மகேந்திரனும் அந்த பார்வதியும் இப்படி ஒரு இதில் தான் இருந்தாங்க. நான் அதை எப்படி முறிச்சு விட்டனோ அதே மாதிரி இவங்க உறவையே நான் முறிச்சு விடுவேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து தயாராகிட்டாங்க அரசி அப்படின்னே சொல்லலாம். மாடியிலேருந்து நம்ம அர்ஜுன் பூ வச்சு விடதை பார்த்துட்டு இருந்த அரசி வேக வேகமாக ஓடி வராங்க. அப்படியே வந்து நம்ம சாமந்தியில் அடியில் வெளுக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா என் பையனா இருந்துக்கிட்டு நீ எதுக்குடா இவளுக்கு பூவை வச்சு விட்ற அப்படின்னு வந்து வெளுக்கிறாங்க. என்ன இவர் நல்லா இருக்கே, நாங்கள் ஒரு வேலைக்காரங்க தானே நாங்கள், அப்போ ஒரு வேலைக்காரனை அடிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது, அவர் எனக்கு பூ வச்சு விடுறதுல என்ன தப்பு இருக்குது, இது வேலைக்காரனா என்னோட பையன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம அரசி வந்து கொதித்து எழுறாங்க. இதை கேட்டு சாமந்தி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சொன்னீங்க, இவர் உங்கள் பையனா, நல்லா இருக்கே கதை, அப்படி நீங்கள் தான் எல்லாத்துலேயும் ஹைஜீனிக் அது இதுன்னு பார்க்குறீங்கன்னா இந்த அர்ஜுன் அது இவரை கொண்டு உங்கள் பையன் எப்படி நீங்கள் வந்து சொல்லலாம் அப்படின்னு வந்து சொல்ல நேரம், வாயை மூடு, இந்த வீட்டை பற்றி உனக்கு என்ன தெரியும், என் பையன் தான் அர்ஜுன், நான் நினச்சேன் ஆதவன் அவர் மட்டும்தான் உங்கள் பையன் நினச்சா இவரும் உங்கள் பையன் தானா, எதுக்காக என்னத்தை இவ்வளோ நாள் எங்கள் வீடு தான் எங்கள் அம்மானி நீங்கள் மறைச்சிங்க, இப்போ கூட அம்மானி சொல்லிக்கிட்டு இல்லை நான் வீட்டுக்காரங்களை அம்மானு தான் சொல்லுவேன், அதனால தான் சொன்னேன் அப்படின்னு வந்து எப்படியெல்லாம் மாற்றுனீங்க, இப்போ ஒரிஜினலாக இது உங்கள் அம்மா தானா அப்படின்னு தெரிஞ்சு ஷாக் இந்த பாருங்க மேடம், இனி இப்படி தப்பு நடக்காது அப்படின்னு சொல்ல நேரம், இனி தப்பெல்லாம் நடக்காது, அதெல்லாம் வேற கதை, ஆனால் இப்போ இந்த வீட்டை விட்டு நீ தாராளமாக போகலாம், இனி இந்த வீட்டில் உனக்கு இடம் கிடையாது அப்படின்னு வந்து சாமந்தியை வந்து ஓரங்கட்டுறாங்க அப்படின்னே சொல்லலாம். அரசி இந்த சைடு பார்த்தோன்னா அப்படியே அரண்டு போய் நிற்கிறாங்க. நம்ம அர்ஜுன், நான் எனக்கு வந்து சாமந்தி மேலே அவ்வளோ இஷ்டம், ஆனால் எங்கள் அம்மா புரிஞ்சுக்கிட மாட்டேங்கிறாங்க, என் காதலை இப்படி முறிச்சு விட்டுட்டாங்களே அப்படின்னு வந்து கண் கலங்கி வந்து துடிக்கிறாங்க. அதே நேரத்தில் இந்த சைடு நம்ம பார்க்க நேரம், நான் வந்து யாருக்கிட்ட வந்து எல்லாம் நெருங்கி பழகினாலும் அவங்க என்னை விட்டு ஈஸியாக சீக்கிரம் விலகிறாங்க, எனக்கு ஒருத்தருமே கிடையாதா அப்படின்னு இருக்க நேரம் நம்ம பார்வதி அம்மாட்ட என் மனசில் சாமந்தி இருக்கா, ஆனால் எங்கள் காதலை எங்கள் அம்மா வந்து பிரிச்சுட்டாங்க, ஆனால் சாமந்தி என்ன அப்படி பார்க்கல, எனக்கு அவள் மேலே ஒரு அஃபர் இருந்தது உண்மைதான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் நம்ம பார்வதி அம்மா பார்க்குறாங்க. இது எல்லாமே வந்து நீ அவங்களுக்கு பையனாக பிறந்துக்கிட்டு இந்த சாமந்தியை கல்யாணம் பண்ணது அவள் கூட பேசி சிரிக்கிறது இதெல்லாம் கனவுல கூட வச்சுக்கிடக்கூடாது அப்படின்னு வந்து உங்கள் அம்மா கண்டிப்பாக இதெல்லாம் நடக்க விட மாட்டாங்க, புரிஞ்சிக்கப்பா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம பார்வதி வந்து ஆதரவாக இருக்காங்கங்க அர்ஜுனுக்கு.